இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 29 மலேசியர்கள் உட்பட காசா மனிதநேய செயற்பாட்டாளர்கள் அனைவரும் விடுவிப்பு. இஸ்தான்புல் நகரை வந்தடைந்தனர். சர்வதேச கடற்பரப்பில் மனிதநேய பணியில் ஈடுபட்டிருந்த போது இஸ்ரேலிய படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட 29 மலேசியர்கள் உட்பட குளோபல் ஸ்மூத் ஃபிளாட்டிலா GSF 2.0 கப்பலை சேர்ந்த அனைவரும் நேற்று அந்நாட்டு நேரப்படி மாலை 5:45 மணியளவில் துருக்கியின் இஸ்தான்புல் நகரை பாதுகாப்பாக வந்தடைந்தனர். மொத்தம் 428 செயற்பாட்டாளர்களும் அதில் அடங்கிய 29 மலேசியர்களும் விடுவிக்கப்பட்டதாக நேற்று இரவு அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் அவர்கள் அனைவரும் நல்ல உடல்நிலையிலேயே இருப்பதாக குறிப்பிட்டுள்ள வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான், அவர்களில் 5 ஆண்கள் உட்பட 6 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் மருத்துவ பரிசோதனைகள் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமிடமிருந்து கிடைத்த தகவலின்படி துருக்கி அதிபர் ரிசெப் தாயிப் எர்டோகன் 3 டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் விமானங்களை ரேமன் விமான நிலையத்திற்கு அனுப்பியதாக சுமுத் நுசாந்தாரா கட்டளை மையத்தின் தலைமை இயக்குனர் டாக்டர் சானி அராபி அப்துல் அலீம் அராபி தெரிவித்துள்ளார். தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிலர் தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்ததாக தகவல்கள் வெளியானதால் அக்குழுவில் உள்ள மலேசியர்கள் துருக்கியில் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளனர். இந்நிலையில் நாளை காசாவிற்கான மனிதநேய பணிகளின் இறுதி கட்டத்தில் இணைவதற்காக தான் பயன்படுத்தவிருந்த படகு புறப்படுவதற்கு முன்னரே நாசவேலை செய்யப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். காசாவிற்கான மலேசிய அவசர உதவிக்குழுவிற்கு தலைமை வகித்து வரும் அமீருடின் இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள தகவலில் இஸ்ரேலிய சியோனிச ஆட்சியுடன் தொடர்புடைய சில தரப்பினர் அப்படகை அடையாளம் கண்டு அதனை வேண்டும் என்றே சேதப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு உதவி பொருட்கள் கொண்டு செல்லவும் அவர்களுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் உலக நாடுகளின் பல மனிதநேய உதவிகளுடன் கப்பல் பயணங்களில் இணைந்து வரும் சூழலில் இந்த சேதப்படுத்தும் சம்பவம் நடந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமது மனிதநேய பயண திட்டத்தில் 2 தனித்தனி சேதப்படுத்தும் நடவடிக்கைகள் நடந்ததாகவும் ஒன்று கிரேக்க கடற்பரப்பிலும் மற்றொன்று துருக்கி அருகேயும் நடந்திருப்பதாகவும் அமீருடின் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே இஸ்ரேலிய படையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 29 மலேசியர்கள் உட்பட குளோபல் ஸ்மூத் ஃபிளாட்டிலா கப்பலை சேர்ந்த 428 செயற்பாட்டாளர்களும் நேற்று விடுவிக்கப்பட்டதோடு துருக்கி இஸ்தான்புல் நகரை பாதுகாப்பாக வந்தடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 16வது பொது தேர்தலில் பாஸ் கட்சி பெர்சத்து கட்சியுடனான அரசியல் உறவு மற்றும் கூட்டணியை மறுபரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. இரு தரப்புகளும் ஒருமித்த முடிவுக்கு வர முடியாவிட்டால் கூட்டணி கட்சியின்றி பாஸ் தனித்து போட்டியிடும் சாத்திய கூறுகளும் பரிசீலனையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. பரிகத்தா நேஷனல் கூட்டணிக்குள் உள்ள இரு கட்சிகளின் உறவுகள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் முந்தைய தேர்தல்களின் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு விரிவாக மறு ஆய்வு செய்யப்படுவதாக பாஸ் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். மேலும் பாஸ் கட்சி மிகவும் எச்சரிக்கையான அணுகுமுறையை கடைபிடித்து வருவதாகவும் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்க விரும்பவில்லை என இன்று மாராங் ருசிலாவில் நடைபெற்ற சொற்பொழிவு ஒன்றில் கலந்து கொண்ட ஹடி அவாங் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் பாஸ் கட்சியின் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் புக்கிட் பிந்தாங் பகுதியில் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடந்த விளம்பர படப்பிடிப்பின் போது பிக்கப் வாகனத்தின் மீது தீயை பற்ற வைத்து பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவத்தில் தொடர்புடைய 9 பேர் மீது நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட உள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மேலும் 6 பேர் விடுவிக்கப்படுவதுடன் அவர்கள் அரசு தரப்பு சாட்சிகளாக மாற்றப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவ தொடங்கிய 24 மணி நேரத்திற்குள் 17 முதல் 30 வயதிற்குட்பட்ட 14 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட மொத்தம் 15 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் 24 வயதுடைய ஆடை விற்பனை கடை உரிமையாளர், அவரது பணியாளர்கள் மற்றும் விளம்பர நிகழ்வில் பங்கேற்க பணம் கொடுத்து அழைக்கப்பட்ட சிலர் அக்குழுவில் இடம்பெற்றிருந்தது தெரியவந்துள்ளது. அதேவேளையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட 8 பேருக்கு 50 முதல் 700 ரிங்கிட் வரை பணம் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது.
சுங்கைப்பட்டாணி கொலமுடா பகுதியில் உள்ள பேரங்காடியில் நேற்று நடைபெற்ற கண்காட்சி ஒன்றில் ஹீலியம் எரிவாயு சிலிண்டர் வெடித்து வியாபாரி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 20 மற்றும் 40 வயதுடைய 2 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ஹன்யான் ரம்லான் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அந்த ஹீலியம் எரிவாயு சிலிண்டரின் உரிமையாளரை கண்டறியவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே அப்பகுதியில் தற்காலிகமாக வணிக நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஹன்யான் ரம்லான் குறிப்பிட்டுள்ளார். நேற்று நடந்த இந்த சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தின் போது சுமார் 100 மீட்டர் வரையில் அதன் சிதறல்கள் பரவி அங்கிருந்த பலரை தாக்கியதாக நம்பப்படுகின்றது. இதில் பலத்த காயமடைந்த 42 வயதான வர்த்தகர் அஸ்மி அஹ்மத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் இச்சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் தானாக முன்வந்து போலீஸ் புகார் அளிக்குமாறு ஹன்யான் ரம்லான் வலியுறுத்தியுள்ளார். ஜொஹூர் மாநிலம் சரி அலாம் பகுதியில் கடந்த ஆண்டு தொடக்கப்பள்ளி மாணவி ஒருவர் பாலியல் சீண்டலுக்கு உள்ளானது தொடர்பாக உள்ளூர் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்மாணவி பாலியல் சீண்டல் செய்யப்பட்டது குறித்து முகமது ஃபட்லி சாலே என்ற முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட தகவல் சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து அந்நபர் கைது செய்யப்பட்டதாக ஜொஹூர் மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் ஹூ சுவான் ஹுவாட் தெரிவித்துள்ளார். அப்பதிவு பகிரப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சம்பந்தப்பட்ட பெண்ணின் தாயார் போலீசில் புகார் அளித்ததாக ஹூ சுவான் ஹுவாட் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு சரி அலாம் பகுதியில் இந்த பாலியல் சீண்டல் சம்பவமானது நடந்ததாகவும் நம்பப்படுகின்றது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள 28 வயது நபரிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஹூ சுவான் ஹுவாட் தெரிவித்துள்ளார். ஜொஹூர் மாநிலம் பொந்தியான் மாவட்டத்தின் பக்கன்னானாஸ் பகுதியில் உள்ள உணவு மற்றும் பான விற்பனை நிலையம் ஒன்றின் முன்பு நேற்று அதிகாலை இரத்த வெள்ளத்தில் ஆடவர் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை சுமார் 3:53 மணியளவில் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பொந்தியான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹட்ஸ்ரட் ஹுசேன் மியோன் ஹுசேன் தெரிவித்துள்ளார். 22 வயதுடைய அந்த இளைஞரின் கைகள் மற்றும் கால்களில் கடுமையான காயங்கள் இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இவ்வழக்கானது குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ஹட்ஸ்ரட் ஹுசேன் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.